செவ்வாய்க்கிழமை மீன் சாப்பிடக்கூடாது, புதன்கிழமை மாசி மகம், இன்றைக்கி பௌர்ணமி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தா வேலைக்காகாதுன்னு தான் இன்றைக்கி காலையிலே மீன் வாங்க கிளம்பிட்டோம். நான்வெஜ் எடுத்தாலே அன்றைக்கி வேலை வந்து சுறுசுறுப்பாக தான் நடக்கும். வந்ததுமே வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கெலாம் வந்து அர்ஜுனுக்கு முட்டை தோசை பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருந்த மீன் வந்து விரால் மீன் தான். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அப்புறம் அந்த அண்ணா வந்து இது வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். அவங்க இது பேர் என்னமோ சொன்னாங்களே, இதை பையனுக்கு கொடுங்க நல்லதுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். மசால் பொடி தீந்துருச்சு. அம்மா அரைச்சி கொடுத்தது தான். இதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஃப்ரையாக இருக்கட்டும், குழம்பு எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன். தனி மிளகாய் தூள் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாவே காரம் சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலலாம் வந்து அம்மா மீன் குழம்பு செய்யும்போது நான் கிச்சனையே தான் சுற்றி சுற்றி வருவேன். எப்படா மீன் குழம்பு ரெடி ஆகும், வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் நிறையா யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த அந்த அடுப்பை வந்து எவ்வளோ தான் நம்ம தொடச்சி வச்சாலும் மறுநாள் வந்து அந்த கடுகுலாம் போடும்போது எனக்கு உடனே அந்த எண்ணெய் வந்து படக்குன்னு தெளித்து அந்த அடுப்பு அப்படியே உடனே அழுக்காயிடுது. பட் ஆனால் சில பேர் வந்து அது ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டெய்லி அடுப்பு துடைக்கிற வேலை இருக்காதுல்ல. மீன் வாங்கும்போதே வெளியில் மாங்காய் விற்றுட்டு வந்தாங்க. மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பா அப்படின்ட்டு மாங்காவும் வாங்கிட்டு வந்தாச்சு. குழம்பு ரெடியானதும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். வந்துட்டாங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவ்வளோவா இந்த மீன் எனக்கு பிடிக்கல.